அண்மைச் செய்தி மதுரை பொன்மேனி பகுதியில் உள்ள தனியார் குடியிருப்பு வீட்டிற்குள் சிக்கிய 6 பேர் லிப்டிற்குள் சிக்கிய 6 பேர் பத்திரமாக தற்போது மீட்கப்பட்டிருக்கின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மதிவாணன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் மதிவாணன், அந்த 6 பேரின் நிலை தற்போது என்னவாக இருக்கிறது? அவர்கள் எத்தனை மணி நேரம் இந்த லிப்டிற்குள் சிக்கி இருந்தனர்? அது குறித்தான முழு விவரம். வணக்கம். மதுரையில் லிப்டில் கை குழந்தைகளோடு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலாக தவித்திருக்கின்றனர். மதுரை பொன்மேனி பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் அடுக்குமாடி குடியிருப்புக்கு செல்வதற்கு கிட்டத்தட்ட அந்த குடியிருப்பில் பொறுத்தவரையில் 4 லிப்டுகள் என்பது எப்பொழுதும் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் 6 பேர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்று முதற்கட்டமாக கருதப்படுகிறது. அந்த 6 பேரும் கிட்டத்தட்ட அடுக்குமாடியில் இருக்கக்கூடிய தங்களது இல்லத்திற்கு செல்வதற்காக இந்த லிப்டை பயன்படுத்தியிருக்கின்றனர். மின் சாதனங்கள் உள்ளிட்ட அனைத்துமே மிக சரியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த லிப்டில், அதாவது பழுதூக்கி அந்த இடத்தில் பார்த்தோமானால் சிறு பழுது ஏதோ இருந்து கொண்டிருக்கிறது. இதனை அடுத்துத்தான் சரியான அந்த தளத்திற்கு சென்றிருக்கிற பட்சத்திலும் கூட அந்த கதவுகள் என்பது திறக்கப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக பல்வேறு முயற்சியில் அங்கே உள்ளே சென்றவர்கள் செய்தும் கூட அந்த கதவுகள் என்பது திறக்கப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இருப்பினும் கூட கைபேசியை பொறுத்தவரையில் அலைவரிசை என்பது கிடைத்திருக்கிற காரணத்தினால் உடனடியாக அருகாமையில் இருக்கக்கூடிய தங்களது குடியிருப்பு வாசிகளுக்கு தகவல்கள் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அவர்களும் வந்து அந்த கதவுகளை திறப்பதற்கு பல்வேறு முயற்சிகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கூட முயற்சிகளை பொறுத்தவரையில் தோல்வி என்பது ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால் உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொன்மேனிக்கும் மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திற்கும் மிக குறைந்த தூரமே இருக்கிற காரணத்தினால் உடனடியாக தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு தற்சமயம் அந்த கதவுகள் என்பது திறக்கப்பட்டது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 5 பெரியவர்கள் அங்கே இருக்கிற பட்சத்திலும் கூட ஒரு கை குழந்தையும் அங்கே அதில் சிக்கி இருந்தது. கிட்டத்தட்ட அதிர்ஷ்டவசமாக எந்தவித பிரச்சனையிலும் இன்றி சுவாச கருவி உடனடியாக அவர்களுக்கு பொருத்தப்பட்டு அந்த 6 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கின்றனர். 6 பேருடைய உடல்நிலையை நாம் பார்த்தோமானால் மிக திடாரத்தமாகத்தான் தற்சமயம் இதுவரை இருந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கு சிகிச்சை என்பது தேவைப்படவில்லை. உடனடியாக விரைந்து வந்த அந்த தீயணைப்புத் துறையினருக்கு பொறுத்தவரையில் அங்கே இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளைச் சேர்ந்த குடியிருப்பு வாசிகள் நன்றிகளை தெரிவித்திருக்கின்றனர். அந்த கதவுகள் திறக்கப்படாமல் இருந்ததற்கு காரணம் என்ன என்ற கோணத்தில் தற்சமயம் ஆய்வுகள் என்பது செய்யப்பட்டு வருகிறது. மீதம் இருக்கக்கூடிய அந்த 3 லிப்டுகளும் சரியான நிலையில் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்து வந்திருந்தனர். 6 பேரும் தற்சமயம் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் அந்த பகுதியை சார்ந்திருக்கிற பொதுமக்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சி கடலில் நீந்து கொண்டிருக்கின்றனர் என்று சொல்லலாம். விரிவான விவரங்களுக்கு நன்றி மதிவாணன்.